கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 3:4, ரோமன்ஸ் 3:4. அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. இப்போ 3வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். சிலர் விசுவாசியாமல் போனதுனால தேவனுடைய உண்மை அவமாக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைல்ல அப்படி ஆக்காது, அப்படி ஆகவே ஆகாது என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க மொழி பதத்தில் ஒரு காலும் ஆகாது அப்படிங்கிறதான் சரியான அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய உண்மைத்தன்மை எப்பொழுதுமே கேள்வி கேட்கப்படுவதே இல்லை. காரணம், இது மனிதனுடைய தவறுதனால ஆகிறதே கிடையாது. ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உம்முடைய வசனங்களில் நீ நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றியடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதியிருக்கு? 51ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும்போது என்ன சொல்கிறாரு? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உன் கண்களுக்கு முன்பாக பொல்லானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதைத்தான் இங்கே சொல்லி என்ன சொல்கிறாரு? இப்படி ஆயிற்று. காரணம் என்ன? தேவன் சத்தியபரர். எந்த மனுஷனும் பொய் சொல்வான் பொய்யன் என்று சொல்வானாக என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா யோபு 40வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும்போது நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கு கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி தான் சங்கீதம் 62:9 சொல்லும்போது கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாயே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். என்ன, அது கீழ்மக்களாக இருந்தாலும் சரி மேன்மக்களாக இருந்தாலும் சரி எல்லா மனுஷர்களும் பொய்யன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா என்ன, தேவனுடைய நீதித்தன்மை உண்மையுள்ளது. அது என்ன பண்ணுது, மனிதனுடைய அவங்க எப்படி நடந்து கொள்வாங்கிறதுனால அது அதை மாற்றவே மாற்றாது. அப்போ இங்கே ரொம்ப ஒரு அடிப்படையான கர்த்தருடைய ஒரு குணாதிசயத்தை அடிப்படையாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண விரும்புகிறாரு? கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் நீதியான நித்திய நீதிபரர். அது என்ன, மனுஷனுடைய செய்கை, மனுஷனுடைய கேரக்டர் எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய வாக்குத்தத்தமோ அவருடைய நியாய தீர்ப்போ அவருடைய குணாதிசயமோ மாறவே மாறாது. அது எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் மனிதனுடைய தவறு, மனிதனுடைய காரியங்கள் இதாகும் போதும் தேவனுடைய நீதி மிக அழகாக அதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்ன, ஒரு மனிதனுடைய தோல்வி, ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதனுடைய வீழ்ந்து போன தன்மை என்ன காட்டுது? தேவனுடைய நீதியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. 51வது சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய பாவத்தை குறித்து சொல்லும்போது தேவனுடைய நீதியை பிரதானப்படுத்தி சொல்லுவதை இங்கே எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக அதை நமக்கு சொல்லி கொடுத்து என்ன சொல்கிறாரு? நம்ம எல்லாரையும் ரொம்ப அழகாக ஒரு மனுஷனை ஒரு மனத்தாழ்மையாக வாழுங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது நம்ம எல்லாரையும் தாழ்மை உள்ளவங்களாக மாற்றி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய தோல்வி, நம்மளுடைய சந்தேகம், நம்மளுடைய கீழ்ப்படியாமை என்ன பண்ணாது? தேவன் யார் என்பதை மாற்றாது. அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கும் போதும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் நம்மளுடைய நோக்கம் இல்லை நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை. அதுதான் ஒரு நித்தியமாக இருக்கக்கூடிய அதுதான் சத்தியத்தினுடைய ஸ்டாண்டர்ட். அவருடைய வாக்கு தத்துவம் எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவைகள், அவை நிறைவேறும். மனுஷன் தோற்று போகும்போதும் அப்படித்தான். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எதில் இருக்கக்கூடாது? ஒரு மனுஷன் மேலேயோ இல்லை மனித காரியங்கள் மேலேயோ இருக்கக்கூடாது. மாறாக என்றென்றும் மாறாத தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க,
நீங்களும் நானும் நம்மளுடைய ஃபெயிலியரோ இல்லை நம்மளுடைய கீழ்ப்படியாமையோ இல்லை நம்மளுடைய சந்தேகங்களோ தேவனுடைய திட்டங்களை மாற்றவே மாற்றாது. அதனால் நம்ம இது நம்மளை குறிச்சே அல்ல, இது தேவனுடைய குணாதிசயத்தை குறித்தது, இது தேவனுடைய காரியங்களை குறித்தது என்பதை ஒற்றுக்கொண்டு நம்ம மனத்தாழ்மையாக கர்த்தருடைய நீதி விளங்கும் வண்ணமாக நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கூட ஏதோ காரியங்களில் தவறி இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய உண்மைத்தன்மையும் உம்முடைய நீதியும் ஒரு காலும் மாறாது. நீங்கள் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாற நீங்கள் மனிதன் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் ஒரு மனத்தாழ்மையோடு உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.